நீதி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அதிகரிக்கும் அழுத்தம். மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் ரணில், வெளியாகும் தகவல்கள். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையில் மற்றுமொரு சந்தேக நபர் கைது. துப்பாக்கி சூட்டின் எதிரொலி. மட்டக்களப்பு நீதிமன்றங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. காடியர்களின் தாக்குதலில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் துயரம். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை பெண் தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தப்பி செல்ல உதவிய வானின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டார். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து பிரதான சந்தேக நபர் நேற்று புத்தளம் பாலாவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் வழக்கறிஞர் வேடமணிந்து வந்த கொலையாளிக்கு உதவிய பெண் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தினால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த தடையோ அல்லது அச்சுறுத்தலோ இல்லை என்றும் நேற்று நடந்தது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களின் செயல்கள் மட்டுமே எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவிற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதி அண்டிய வளாகத்தில் இன்று வியாழக்கிழமை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நீதிமன்ற கட்டட தொகுதியின் சகல வாசல்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை பூநகரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேளை பயணித்த வேளை தனங்கிழப்புக்கு அண்மித்த பகுதியில் நிறைபோதையில் வந்த காடியர் குழுவொன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் இன்று உயிரிழந்துள்ள செய்தி கல்வி புலத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடியர்களால் இந்த பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது அறிய முடிகின்றது. அவ்வாறாயின் இத்தகைய குற்ற செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையற்று செயற்பட்டு வந்துள்ளமை நன்கு புலனாகின்றது. கல்வி சமூகம் எதிர்நோக்கி வரும் பாரிய அச்சுறுத்தல்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதுடன் கல்வி சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறைகளுக்கு எதிராக விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதற் தடவை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் தேடப்படும் பெண் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு காவல்துறை வெகுமதியை அறிவித்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சந்தேக நபருக்கு உதவியவர் ஒரு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் படுகொலை சந்தேக நபருக்கு துப்பாக்கியை கொண்டு வந்தவர் எனவும் நீர்கொழும்பை சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் SSP புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியான ரிவோல்வரை சந்தேகத்திற்குரிய பெண் துப்பாக்கியின் வடிவத்தில் பக்கங்களை வெட்டி ஒரு குழிவான புத்தகத்திற்குள் மறைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கடத்தி வந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். நீதிமன்ற வளாகத்தினுள் நுழைய பல வாயில்கள் உள்ளன. நடந்த சம்பவத்தின் குழப்பங்களின் மத்தியில் தாக்குதல் நடத்தியவர் அருகிலுள்ள வாயிலில் இருந்து தப்பியோடிவிட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை சட்டத்தரணி வேடத்தில் வந்து அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து கனிமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி கடந்த மாதம் 7ஆம் தேதி கல்கிசை வட்டரப்பல பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கிதாரி எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன. இதேவேளை அண்மையில் ரணில் விக்ரமசிங்க காலி பகுதிக்கு விஜயம் செய்தபோது மக்கள் அவரை நாடாளுமன்றத்திற்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர்களை ரணில் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுவொன்றின் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவ இறந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில் அவரது சடலத்தை பெற்றுக்கொள்ள இதுவரை யாரும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வாளித்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கணேமுல்ல சஞ்சீவ நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். குறித்த சம்பவம் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக கணேமுல்ல சஞ்சீவ புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மினுவாங்குடியை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவவின் சகோதரி முன்வந்த போதிலும் அவரது குடும்ப பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவவின் மனைவி இருந்தும் அவர் சடலத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் முன்வரவில்லை என்றும் சடலம் தற்போது பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாளித்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.